முதல்ல சுசித்ரா அவங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். 2 முக்கியமான புத்தகங்களை எழுதுனதுக்காக வாழ்த்துக்களும் நன்றி. 2மே ஒரு அரசு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அசர பலம் வாய்ந்த ஒரு இயந்திரம், ஒரு நிறுவனத்தை அந்த நிறுவனம் ஒதுக்கின ஒரு மக்களோட வலியையும் அதை பற்றி பேசுது. இதை ஒரு ஒரு பொது சமூகத்திலேருந்து வந்த ஒருத்தங்களா இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இந்த எண்ண ஓட்டம் உங்களுக்கு எப்படி வந்தது? ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு தளத்துலேருந்து வந்தவங்களாக தான் இருப்பாங்க. எது அதை ட்ரிகர் பண்ணுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். ஹலோ, பேசிட்டு கேட்குறேன். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். என் பொண்ணு ஆடியன்ஸில் இருக்காங்க. அவங்களுக்கு நான் பண்ணுற பெரிய தப்பு நான் தமிழ் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்காது. அவங்களுக்கு 8 வயசு ஆகுது. இந்த கேள்வியை மட்டும் நான் இங்கிலீஷில் பார்த்து சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க பாவம் 1.5 மணி நேரமாக உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு தமிழ் ஒழுங்காக புரிஞ்சுதான் தெரியல. இஃப் எவ்ரிபடி இஸ் ஓகே வித் தட், இந்த கொஸ்டினை மட்டும் நான் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணிடுறேன். போட்டுக்கிறோம். Meera, the question is, how did mommy want to write a book which is critical of the state? Okay. The answer it's very simple. நான் முதல்ல ஆரம்பிச்சது தமிழே ஓகே கலந்தே பேசலாம். நான் ஒரு வழக்கறிஞர் ஆகிறதுக்கு முன்னாடியோ பிஃபோர் தட் வாஸ் ஆல்வேஸ் அ ரைட்டர். உலகத்தில் நிறைய விதமான எழுத்தாளர்கள் இருக்காங்க. சிலர் கற்பனையில் எழுதுவாங்க, சிலர் புரிஞ்சுக்க எழுதுவாங்க. I am a writer who writes to understand. Fundamentally, the urge to understand the social reality that we live in. State is also a social reality. நம்ம வாழ்க்கையை to a structure that organizes our life the most is always the state. அதனால நான் எழுத ஆரம்பிக்கிறது when I began writing Midnight's Borders, அது Midnight's Borders கிடையாது. நான் I was a graduate student at Yale. I was in the Afghanistan-Pakistan border. நான் research பண்ண போயிருந்தேன். My research topic was, how is it that the American empire that has spent over $13 trillion to bring down an Afghan insurgency had failed? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் Afghanistan-Pakistan எல்லைகளில் இருந்த பொழுது I was with the US forces. அப்போது அந்த பார்டர்ஸில் ட்ராவல் பண்ணும் பொழுது I realized very quickly that the questions that I went with were not the questions that should be asked on the ground. மக்கள் அவங்க ஹிஸ்ட்ரியை they look at it very differently. So the learning there was to start writing what I was seeing. ஏன்னா ஒரு 20 வருஷமாக நம்ம ஆப்கானிஸ்தான் பற்றி பார்த்ததோ இந்தியா பற்றி பார்க்குறதோ was about what the New York Times tells us, which is American forces, your helicopters, the weaponization, the mass military. Reality அது கிடையாது. War is actually very boring. அது அப்போ எழுத ஆரம்பிச்சது தான் Midnight's Borders. இது மாதிரி Afghanistan-Pakistan பார்டரில் ட்ராவல் பண்ணி அங்கே ஒரு சோஷியல் ரியாலிட்டி நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும் பொழுது என்கிட்டயே சில மாற்றங்கள் ஆரம்பிச்சது. Similarly, இப்போ the simple spark was, if I travel through India's borders, what will I find? அவ்வளோதான். அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டோ எழுதணுமோலாம் கிடையாது. முதல்ல ஆரம்பிச்சும் பொழுது it was simply a photography thing that I wanted to do. It was initially supposed to be a series of photographs photographed over 8 to 12 weeks with small interviews. ஆனால் ஒரு எழுத்தாளராக ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் everything changes. அதே மாதிரி everything I write is to understand the world around me. அது it's not to document the marginalized, it is not to give voice to the voiceless, it's simply to make sense of the social reality. That's how I started.